வெல்கம் டு அதே இன்ஸ்டியூட். பேப்பர் 1 ஆசிரியர் நியமன தேர்வு, அதாவது 1 to 5th ஹேண்டில் பண்ணக்கூடிய எஸ்ஜிடி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் அது, கவனிங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு சோசியல் சயின்ஸில் கேட்கக்கூடிய பாலிட்டி, அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, ஸ்கூல் புக்கில் சிவிக்ஸ்ன்னு இருக்கும், குடிமை இயல், சரிங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி படிக்கணும், நமக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஸோ ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சோசியல் சயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சோசியல் சயின்ஸுன்ற சப்ஜெக்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும், அதே மாதிரி எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணும் சோசியல் சயின்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, வரலாறுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பற்றியும் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த வீடியோ பார்த்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் பாலிட்டி, அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் பார்த்தலாமா? கவனிங்க. ஸோ நமக்கு பாலிட்டி, அரசியலமைப்பில் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மொத்தம் 13 டாபிக்ஸாக பிரிச்சிருக்கோம். மொத்தம் 13 டாபிக்ஸாக பிரிச்சிருக்கோம். எந்த ஸ்டாண்டர்ட் சார் அப்படின்னா 6th to 12th கண்டிப்பாக படிக்கணும். 6வதுலேருந்து 12வது வரை. நீங்கள் பேப்பர் 1க்கு டெட் எக்ஸாமில் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா 10th வரை படிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே 11th 12th கண்டிப்பாக படிக்கணும். ஏன் படிக்கணும் அப்படின்றதான் நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சோசியல் சயின்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அந்த வீடியோவில் பாருங்கள், எதனால் படிக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ கண்டிப்பாக படித்தாகணும். 6th to 12th வரை படிக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு பாலிட்டி, அரசியலமைப்பில் மொத்தம் 13 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த டாபிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவனிங்க, பாருங்கள், இதுதான் நமக்கான டாபிக்ஸ். என்ன அப்படின்னா மொத்தம் 13 டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்புனா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்திய அரசியலமைப்புன்றது ஃபஸ்ட்டு டாபிக், ஓகேவா? நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு டாபிக். இந்த டாபிக்ஸ் எங்கெங்கே, இது ரிலேட்டடாக எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தா புக்ஸ், எந்தெந்த புக்குன்னு பாருங்கள். 6th செகண்ட் டேர்மில் ஒரு டாபிக் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் இருக்குது, 12th ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் பார்க்க போகிறோம். ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாபிக் ரிலேட்டடாக எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாக படிக்க போகிறோம். இதை தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நீங்கள் சப்ஜெக்ட் சயின்ஸோ சோசியலோ இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதை பற்றி டெப்த்தாக படிக்கணும். அப்போ தான் அந்த டாப்பிக்கில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் கிளியராக ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டாபிக் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற இன்ட்ரடக்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இது லெசன்ஸ், எத்தனாவது லெசன், 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 2வது சாப்டர் சோசியல் சயின்ஸ் புக்கில் 6th செகண்ட் டேர்ம் சோசியல் சயின்ஸில் 2வது சாப்டர் என்ன இருக்குன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கப்புறமா அதோட கண்டினியூட்டி 10th இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்குது, அதாவது சிவிக்ஸில் இருக்கும் உள்ள. புரியுதுங்களா? சிவிக்ஸ், குடிமையல்ன்ற பகுதியில் உள்ள இருக்கும். ஓகே, இந்திய அரசியலமைப்பு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புன்றிருக்கும் 10th ஸ்டாண்டர்டில். ஓகே, அடுத்தது 12th பாலிட்டி புக், அரசியலமைப்புன்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்கும் என்னென்னா 12th பாலிட்டியில் ஃபஸ்ட்டு சாப்டர் இந்திய அரசமைப்பு. இது 3ஐயும் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், அந்த டாப்பிக்கை பற்றின ஒரு கிளியர் வியூ கிடச்சிரும். ஓகே, இதில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கேருந்து இந்த கொஸ்டின் 6th இருந்து வந்திருக்கா, 10th இருந்து வந்திருக்கா, 12th இருந்து வந்திருக்கான்னு கண்டுபிடிக்க தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் உங்களால் ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்க முடியும், சரிங்களா? அதனால் டாபிக் வைஸ் படிங்க. ஓகே, செகண்ட் டாபிக் பார்ப்போமா? செகண்ட் டாபிக் என்னது? ஓகே, தேசிய சின்னங்கள். ஸோ சிம்பிள்ஸ், தேசிய சின்னங்கள்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம்னா தேசிய சின்னங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க, கம்பல்சரியாக கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா 6th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டாக கவர் ஆகுது. என்னன்னா தேசிய சின்னங்கள். ஓகே, ஸோ கவனிங்க, இந்த தேசிய சின்னங்களோட சேர்த்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்றதையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஸோ அது ரிலேட்டடாக தான் இந்த டாபிக் இருக்குது, அதனால தான் இதோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், குடிமக்களும் குடியுரிமையும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இந்த செகண்ட் டாபிக்கு. அடுத்தது தேர்டு மாநில அரசு, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்னென்ன, அதோட வேலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான். ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா 7th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த மாநில அரசுன்ற ஹெட்டிங் படிக்கணும். அடுத்தது 8th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வியூ ஆகுதுல என்னெல்லாம் பாருங்கள், 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்கக்கூடிய
மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற டாபிக் பார்க்கணும். அடுத்தது 12th, இது ரெண்டுமே 12th பாலிட்டியிலேருந்து 2 டாபிக், செகண்ட் டாபிக் அண்ட் தேர்ட் டாபிக் எல்லாமே முக்கியமானது தான். பாலிட்டியை பொறுத்தளவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதாவது 12th பாலிட்டி செகண்ட் சாப்டர் என்ன இருக்குன்னா சட்டமன்றத்தில் என்னென்ன நடக்கும், அதே மாதிரி ஆட்சித்துறை, மாநில அரசுல என்னென்ன ஆட்சித்துறை எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றி இருக்கும். ஓகே ரைட், பார்த்துக்கோங்க மாநில அரசு. அடுத்தது ஃபோர்த்து பாருங்க. ஸோ முதல் மாநில அரசு பார்த்தோம் இல்லையா, அடுத்து நடுவண் அரசு. ஸோ நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். ஒரு ஆர்டர் வைஸாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரசியலமைப்புனா என்ன, அந்த சிம்பிள்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்ன ஃபாலோ பண்ணணும், அடுத்தது மாநில அரசு, மத்திய அரசு. ஸோ 1 by 1 இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்படியே அந்த ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி தான் போகும். ஆனால் இங்கே போகிற 13மே ரொம்ப முக்கியமான டாபிக் தாங்க பிரிச்சிருக்கப்படி. சரிங்களா, கவனிங்க. அடுத்தது நடுவண் அரசு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் 2 சாப்டர் இருக்குது பாருங்கள். 10th 2, செகண்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டரும் சென்ட்ரல் கவர்மெண்ட், நடுவண் அரசு. அதே மாதிரி இங்கே மாநில அரசு. இங்கே என்னன்னா இது ரெண்டுக்குள்ள ரிலேஷனை பற்றி போட்டிருப்பாங்க, ரைட்லா. அதை தான் 12th பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டியில் 5வது சாப்டராக ஒன்று வருது. என்ன அப்படின்னா இந்தியாவின் கூட்டாட்சி, மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையில இருக்க உறவுகள் என்னென்ன, அதோட என்னென்ன ரிலேஷன், என்னென்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ பாலிட்டி சம்மந்தமாக அதில் எப்படி வரும் கொஷின், ஸோ அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 சாப்டரையும் படிக்கணும். ஓகே, 10th ஸ்டாண்டர்டில் 2, 12th ஸ்டாண்டர்டில் 1. ஸோ அடுத்தது ஃபிஃப்த்து பாருங்க, உள்ளாட்சி அரசாங்கங்கள், லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ஸோ உள்ளாட்சின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரூரல். ஸோ இது எங்கெங்க பாருங்க 6th 3rd டேர்மில் செகண்டாக வருது. என்னது அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் 5வது சாப்டர் உள்ளாட்சி அமைப்புகள். அடுத்து 11th பாலிட்டியில் அதாவது 11th அரசியலமைப்பு புக்கில் 12வது வரக்கூடிய டாபிக் உள்ளாட்சி அரசாங்கங்கள். ஸோ இதை 3ஐயும் படிக்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ புரியுதுங்களா, நீங்கள் 11th பாலிட்டி படிச்சிங்கனாலே ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். அதுக்கப்புறமா கூட 6th 9th படிக்கலாம். இல்லை நான் ஆர்டர் வைஸே போகிறேன்றப்ப உங்களுக்கு 1 by 1 6th இது இருக்குது, 9th எக்ஸ்ட்ரா இதை கொடுத்துருக்காங்க, 11th இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்றத பிரித்து படிக்க தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்தது தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். ஒரு எலெக்ஷனை பற்றி சம்பந்தமான கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு எதை படிக்கணும் அப்படின்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன் அரசியல் கட்சிகள், அவங்களுக்கான அதிகாரங்கள் என்னென்ன இருக்குது, அதில் இருக்க சின்னங்கள், அவங்களுக்கு சின்னங்களை எப்படி ஒதுக்குறாங்க அதை பற்றி இருக்கும். அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் அதே மாதிரி செகண்ட் லெசனாக தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்லேயே ஒரு டாபிக் இருக்குது. அதே மாதிரி 11th பாலிட்டியில் 11வது ஒரு லெசன் இருக்குது, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்றது. ஓகே, ஸோ இதை 3ஐயும் படித்தா இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க 7th one இந்திய நீதித்துறை, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட். ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே படிக்கிறதா. ஸோ இங்கே 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்டில் 7வது சாப்டர் நீதித்துறை. ஓகே, அடுத்தது 12th பாலிட்டியில் இந்திய நீதித்துறை அப்படின்னு 4வது லெசனாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் படித்தா போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே ஹெட்டிங்ஸை பார்த்தாலே தெரியும் ரொம்ப முக்கியமானதுன்றது. ஓகே, அடுத்தது மனித உரிமைகள். இதை பற்றி அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஹியூமன் ரைட்ஸை பற்றி. ஸோ இது 8th ஸ்டாண்டர்டில் 4th சாப்டராக கொடுத்துருக்காங்க, மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் 3rd சாப்டர் மனித உரிமைகள், ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு. ஓகேவா, ரைட், அவ்வளோ. ஸோ மனித உரிமைகள். அடுத்து 9th டாபிக் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. ஸோ இது என்ன படிக்க போகிறோன்னா, ஒரு மக்களாட்சினா என்ன, அரசாங்கம் வேற என்னென்ன அரசாங்க அமைப்பு இருக்குது, ஒற்றை அரசு, இரட்டை அரசு அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி. ஸோ கூட்டாட்சி, மக்களாட்சி, அதை பற்றின ஹெட்டிங்ஸில் வரக்கூடியது. 6th 3rd டேர்மில் ஃபர்ஸ்ட் டாபிக் மக்களாட்சி, டெமோக்ரஸி. அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் 2 லெசன்ஸ், ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் 4th லெசன் என்னென்னா அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, அரசாங்கங்களோட வகைகள், என்னென்ன அரசாங்கங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி. ஓகே, பார்ப்போம். ஸோ எந்தெந்த நாட்டில் எதை ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றிலாம் இருக்கும். அடுத்தது 10th டாபிக் பாருங்க, இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை.
ஓகே. டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி பாருங்க, 8th ஸ்டாண்டர்டில் 6th சாப்டர் என்னது, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. 10th ஸ்டாண்டர்டில் 4th சாப்டர் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை. 10th ஸ்டாண்டர்டில் 5th சாப்டர் இந்தியாவின் சர்வதேச உறவுகள். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு தானே வரீங்க. ஏன்னா நம்ம பிடிஎஃப் எப்பயுமே பிடிஎஃப் லிங்காக கொடுப்போம், ஆனால் இந்த தடவை கொடுக்கல. ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படியே கைப்பட எழுதுனாதான் உங்களுக்கு சிலபஸ் புரியும். சிலபஸை படிக்கணும். சிலபஸை படித்தா தான் நமக்கு என்ன இருக்குன்றதே தெரியும். ஓகே, ஸோ கைப்பட எழுதுங்க. எழுதி ஒரு நோட்ஸாக வச்சு அடுத்து கவர் 1 by 1 ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணணும். அடுத்து 11th பாருங்க, சமத்துவம் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். ஓகே, ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுறது. 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே மொத்தம் 2 என்னன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டராக வருது. என்னன்னா பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட். அடுத்து சமத்துவம் பெறுதல். ஓகே, அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட். 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் சாப்டர் சமத்துவம். ஓகே, 8th ஸ்டாண்டர்டில் 3rd சாப்டர் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். ஈக்குவாலிட்டியை பற்றியும் அதே மாதிரி ரிலிஜியனை பற்றியும் வருது. ஓகே, அடுத்து 12th டாபிக் பெண்கள் மேம்பாடு. பெண்களுக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதான் 12th டாப்பிக்கில் பிரிச்சிருப்போம். இது வந்து ஒரு கம்பைன் டாபிக் மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன வந்துடும்னா பாருங்களேன், 7th 3rd டேர்மில் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ விமன் இம்ப்ரூவ்மெண்ட், பெண்களோட மேம்பாடை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, 7th 3rd டேர்மில் செகண்ட் சாப்டர். ஸோ சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. 3rd டேர்ம் செகண்ட் டேர்மில் செகண்ட் சாப்டர் ஊடகமும் ஜனநாயகமும், மீடியா அண்ட் டெமோக்ரஸி. ஸோ இது ஒரு மிங்கிளான டாபிக். மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருந்திருக்கும். இது மட்டும் கொஞ்சம் மிங்கிளாக பெண்கள் மேம்பாடு, அதே மாதிரி மீடியாவை பற்றி, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி. ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒன்று, இது இப்போ கொஷின் ரீசெண்டாக அதிகமாக கேட்குறாங்க, என்னென்னா சாலை விதிகள் மற்றும் நெறிமுறைகள். ஓகே, ஸோ எல்லா ஸ்டாண்டர்ட்லையும் இருக்குது. 6th இருக்குது, 7th இருக்குது, 8th இருக்குது, 9th இருக்குது. கடைசியாக இருக்கும் எப்பயுமே. 6th 3rd டேர்மில் 3rd சாப்டர் சாலை பாதுகாப்பு. 7th 3rd டேர்மில் 3rd சாப்டர் சாலை பாதுகாப்பு. அதே டைட்டில் தான். 8th ஸ்டாண்டர்டா 8th ஸ்டாண்டர்டில் 5th சாப்டர் அண்ட் 9th ஸ்டாண்டர்டில் 6th சாப்டர் சாலை பாதுகாப்பு கடைசியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க மொத்தம் 13 டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். சரிங்களா, இதுக்கு மேலே இல்லை. ஸோ இந்த 13 டாபிக் படிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு, சிவிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குடிமையில மொத்தம் ஒரு 8 கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் வரை கேட்பாங்க இல்லையா, மொத்தமாக 30 கொஸ்டின் வச்சுக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. வரலாறுல ஒரு 8, இந்த பாலிட்டியில் ஒரு 8, இந்த மாதிரி பிரிக்கும் போது மொத்தம் 8 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த டாபிக்ஸை நீங்கள் படித்தாலே கண்டிப்பாக இதுதான் கொஞ்சம் கம்மியானது. இந்த பாலிட்டி இருக்குல்ல, அரசியலமைப்பு இருக்கிறது இதுதான் கொஞ்சம் கம்மியானது. ஆனால் நல்லா படித்து ஒரு கேள்வி கூட விடாமல் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நல்லபடியாக படிங்க. நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூல் படி இதை படிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதை ரிவிஷன் பண்ணுங்கள். இதே டாபிக் வைஸே படித்து ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அப்படியே அந்த மார்க் நம்ம பைக்கெட்டில் இருக்க மாதிரி. ஓகே, நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.